வணக்கம் அன்பு நேயர்களே, வெல்கம் பேக் சங்கர் அஃபீஷியல். நம்ம சேனல்ஸில் இன்றைக்கி எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. நம்ம இவ்வளோ நாளாக அதிகமாக எஸ்பிஓ பற்றி வீடியோ போட்டிருக்க மாட்டோம். இன்றைக்கி எஸ்பிஓனுடைய பழைய உறுப்பினர்களுக்கு அனைத்து அந்த நிலுவைத் தொகையும் பழைய பெண்டிங் ஓல்டு நம்பர்ஸ் அனைத்தும் அவங்க கிளியர் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம இஓடபிள்யூக்கு கொடுத்த அந்த வாக்கு நிறைவேற்ற போகிறாங்க. அந்த தேதி 9/3/2026 மார்ச் 9 முதல் ஜூலை 31/7/2026 முடிய ஆல் பெண்டிர் கிளியர் பண்ணுற பேட்ச்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஓல்டு மெம்பர்ஸு நியூ மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அப்டேட் வாலெட்டுக்கு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு வீடியோ தெளிவாக அதை பற்றின வீடியோவாக தான் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா புதிய உறுப்பினர்களுக்கும் சில பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். பழைய உறுப்பினருக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா இந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது ரொம்ப முக்கியம். அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. வணக்கம் அன்பு நேயர்களே, நம்ம இப்போ எஸ்பிஓவில் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா இப்போ எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய ஓல்டு பேமெண்ட்டு பெண்டிங் பூரா கிளியர் பண்ண சொல்லி அவங்க இஓடபிள்யூ உத்தரவுப்படி நிறுவனம் நமக்கு அதை கிளியர் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இப்போ தரவுகள் மேம்படுத்தப்படுவதால் பழைய தரவுகள் உங்களுக்கு எஸ்பிஓவில் அளிக்கப்படுது. ஆகையினால அந்த வாலெட்னுடைய தரவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லது புதுப்பிக்கப்பட வேண்டும். புதிய ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஜூலை 31 ஆகஸ்ட் மாதமே வச்சுக்கோங்க. அதற்காக இந்த தரவுகளை சரி செய்கிறாங்க. இப்போது ஓல்டு பெண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே, அதாவது பழைய நபர்கள், எஸ்பிஓனுடைய பழைய உறுப்பினர்கள் தங்களுடைய ஒர்க்கிங் வாலெட்டில் நம்ம டாஸ்க் ஏர்ன் பண்ணி போஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டு ஒர்க்கிங் வாலெட்டில் இருந்திருக்கு. அதை நம்ம அப்டேட் வாலெட் அப்படிங்கிற அந்த வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் நம்ம வித்ட்ரா கொடுப்போம். இது பழைய உறுப்பினர்களுக்கு தெரியும், புதிய உறுப்பினர்களுக்கு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் அதை மறந்து அவங்க அப்ளேட்டை கூட கேட்கலாம். ஆகையினால நம்ம இந்த பதிவை இந்த வீடியோவாக பதிவு பண்ணுறோம். ஏன்னா இந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ. இப்போ நீங்கள் நம்ம எஸ்பிஓவை பொறுத்தவரை ஆப் இருக்குது, இன்னும் முழுமையாக அதில் செயல்படுத்தலை, அது பிற்காலங்களில் தான். சரிங்களா? சரி, நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த எஸ்பிஓவில் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறதுன்னா, எஸ்பிஓ வெப்சைட் அந்த போர்ட்டல் SBO.org.in அந்த SBO portal.org.in அப்படிங்கிற அந்த நீங்கள் இப்போ வெப்சைட் போர்ட்டலில் நீங்கள் லாகின் உள்ளே வாங்கும் போது ஃபஸ்ட்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி க்ரோமில் போய் க்ரோம் ப்ரௌசரில் SBO portal.org.inல உள்ளே வந்துடுங்க. மேலே பார்த்தீங்களா இந்த ஐக்கான் தெரியுது இல்லைங்களா, முதல்ல லாகின் பண்ணிக்கங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் கரெக்டாக போட்டுங்க. நான் என்னோட போட்டிருக்கிறேன், ஓகேங்களா. நீங்கள் வெல்கம் பேஜ் வந்த உடனே மேலே உங்களுக்கு இந்த 3 லைன்ஸ் SBO MD பேசுகிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு அதை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா MD பேசுவார். வெல்கம் பேஜ் வந்த உடனே நீங்கள் மேலே 3 டாட் கொடுத்து அந்த இது பார்த்தீங்களா, இந்த 3 லைன்ஸில் அந்த 3 டாட்டில் நீங்கள் அதை நீங்கள் கிளியர் பண்ணிங்க. டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ஷனில் சோஷியல் மீடியா அதெல்லாம் போய் கீழே டேஷ்போர்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? அந்த டேஷ்போர்டு ஆப்ஷனை ஒரு நிமிஷம், டேஷ்போர்டு இங்கே இருக்குது, ஓகேங்களா. இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, டேஷ்போர்டு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அதோடைய விவரங்கள் உங்களுக்கு ஷோ ஆகும். டேஷ்போர்டில் உங்களுடைய நேம், ஸ்டாஃப் ஐடி, நீங்கள் என்ன டீமில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேங்களா. அவங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது இந்த டாஸ்க் ஏர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒர்க்கிங் வாலெட்டு.
இப்போ இந்த டாஸ்க் பாயிண்ட்டு, ரெஃபரல் ஏர்னிங், இந்த இன்ட்ரோ போனஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? மினிமம் 500 வேணும். இப்போ சொன்னது டாஸ்க் ஏர்னுன்னு சொல்லக்கூடிய ஒர்க்கிங் வாலெட் மட்டும்தான். அதாவது ஒர்க்கிங் வாலெட்னா அந்த டாஸ்க் ஏர்னுங்கிற வாலெட்டு தான். இதில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் வந்து கீழே இங்கே பாருங்கள், இந்த அப்ளியேட் வாலெட்டுக்கு நீங்கள் மாற்றணும். ஓகேங்களா? அதாவது கீழே வந்து உங்களுக்கு அப்ளியேட் வாலெட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த வாலெட்டுக்கு டாஸ்க் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை கொண்டு வரணும். ஓகேங்களா? இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை எப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஆப்ஷனில் அதே ஸ்க்ரோல் பண்ணி மேலே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு இருக்குது. அந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபருங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கீழே வரும். இந்த அப்ளியேட் வாலெட்டு பேலன்ஸ் சைடு பார்த்திங்கன்னா இப்போ 0வாக இருக்குது. சரிங்களா? இந்த சூஸ் வாலெட்டில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கன்னா 3 விதமான வாலெட்டு வரும். நம்ம இப்போ டாஸ்க் வாலெட் மட்டும்தான் அவங்க வந்து அப்ளியேட் வாலெட்டுக்கு மாற்ற சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த இன்ட்ரோ போனஸு, வெல்கம் போனஸ்லாம் அவங்க சொல்லலை. ஓகேங்களா? நம்ம அதனால் டாஸ்க் வாலெட் மட்டும் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே அந்த டாஸ்க் வாலெட்டில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் இருக்குங்கிறது அங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? இது பார்த்தீங்களா, எனக்கு 2575 ரூபா இருக்குது நான் ஒர்க் பண்ணது. சரிங்களா? இந்த மைக்ரோ டாஸ்க் இதெல்லாம் அப்லோடு பண்ணணும் இல்லைங்களா, ஷேர் பண்ணணும் இல்லையா, அந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கிங் அமௌண்ட் இவ்வளோ இருக்குது. இதை வந்து நம்ம அப்ளியேட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா அப்ளியேட் வாலெட்லேருந்து நம்ம வித்ட்ரா கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக இப்போ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் வாலெட்னு மறுபடியும் இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, டாஸ்க் வாலெட் ஓகே. கீழே வந்து என்டர் அமௌண்ட், இந்த டாஸ்க் வாலெட்னு சூஸ் பண்ண உடனேயே என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுங்க. இந்த 2575 ஃபுல்லாகவே கொடுக்க சொல்லிட்டாங்க, 0 பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து புதிய வால்யூமில் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த பழைய டேட்டா பேஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு இடையூறை ஏற்படுத்துங்கிறதுனால அந்த தரவை நம்ம ஜூலை மாதத்துக்கு மேலே புது தரவை நம்மளுக்கு ஏற்படுத்தி தராங்க. எல்லாமே ஆட்டோனமஸாக இருக்குது. அதில் நோட்டீஸ் போர்டு வராது, எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வராது. நம்ம உள்ளே போகிறோம், அவங்க சொல்கிற ஒர்க்கை வேணால் டெமோ வீடியோ இருக்கலாம், மற்றபடி எல்லாம் நீங்கள் அந்த ஒர்க் பார்த்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி வரப்போகுது. சரி, அதை அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ அந்த அமௌண்ட்டு டாஸ்க் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே போடுங்க. 2575 ரூபா இருக்குது எனக்கு. நான் 2575 ரூபா போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஷோ ஆகுது. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் டேஷ்போர்டு போய். ஓகேங்களா? டேஷ்போர்டு கிளிக் பண்ணுங்கள். ஒரு 2 or 3 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் போய் உள்ளே செக் பண்ணி பார்த்துங்க. டேஷ்போர்டு அமௌண்ட் வந்து உங்களுக்கு எது இருக்காது. இதில் இருக்கிற அமௌண்ட்டு உங்களுக்கு கீழே அப்ளியேட் வாலெட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? இது பார்த்தீங்களா, அப்ளியேட் வாலெட்டுக்கு வந்துருச்சு. இந்த அமௌண்ட்டு 2575 இங்கே அப்ளியேட் வாலெட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இவ்வளோதான். வேறு எந்த இன்ட்ரோ போனஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்க சொல்லலை. இப்போ அப்ளியேட் வாலெட் மட்டும் டாஸ்க் வாலெட்டில் இருக்கிறது, அதாவது ஒர்க்கிங் வாலெட். டாஸ்க் ஏர்னடு வாலெட்னா ஒர்க்கிங் வாலெட் தான். அதில் இருக்கிற அமௌண்ட் மட்டும் நீங்கள் இதில் இருக்கிறத மட்டும் நம்ம ஒர்க்கிங் வாலெட்டுக்கு நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? ஐ மீன் அப்ளியேட் வாலெட்டுக்கு மாற்றிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஏன்னா நம்ம இதிலேருந்து தான் வித்ட்ரா கொடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி தான். இது பழைய நபர்களுக்கு தெரியும், புதிய நபர்களுக்கு தெரியாதுங்கிறதுனால நம்ம வீடியோவை பதிவு பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பொறுமையாக பார்த்து வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறதுங்கிறது நீங்கள் பண்ணிக்கங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓல்டு பெண்டிங் கிளியர் ஆகாது. அந்த அவங்க கொடுக்குற டைம் என்ன அப்படின்னா, இன்று நான் இன்றைக்கி வீடியோ பண்ண டேட் வந்து 26/2/2026 அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பவே வந்து நான் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன். என்னோட டவுன்லைனு மற்றும் எஸ்பிஓ உறுப்பினர்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கிறோம். மற்றபடி நீங்கள் கவனமாக இருந்து 26/2/2026 டு 5/3/2026 தேதி முடிய நீங்கள் வந்து இந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபரை வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து தரவுகள் அழிக்கப்படும்.
அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஓகேங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். எஸ்பியை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா புதிய வால்யூமோட எஸ்பிஓ வரப்போகுது. அது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இப்போது இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.